ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன், குருமா மாதிரி. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பச்சை வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடலாம். இல்லை உப்பு போட்டு வேக வச்சுருவோம். இப்போ நம்ம குக்கரில் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலை போட்டுப்போம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். மார்னிங்கில் இந்த வேர்க்கடலை குழம்பெல்லாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழம்பு எடுத்துக்கிறது நல்லது. நான் இன்றைக்கி கோதுமை ரவா உப்புமா பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இது கொஞ்சம் ஜீரகம் நான் போட்டுக்கிறேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுப்போம். அடுத்தது நான் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுப்போம். அடுத்தது நம்ம மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா பச்சை மிளகா ஏற்கனவே போட்டிருக்கோம். அடுத்தது மல்லித்தூள், அதுவும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அடுத்தது வேக வச்ச வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நம்ம. அடுத்தது தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் தேங்காவை அரைச்சி எடுத்துப்போம். ஒரு விசிலில் குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ விசிலெலாம் எடுத்துகிட்டு அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கெல்லாம் அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு குருமா இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வேர்க்கடலை குருமா, கோதுமை ரவா உப்புமா. Have a good day. Bye.